தாவேகா ஒரு 10 சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு 50 கோடி ரூபாய் அசைன்மெண்ட். 10 சட்டமன்ற உறுப்பினர் 50 கோடி ரூபாய். ஆமாம், 500 கோடி ரூபாய்க்கு யாருன்னா நாங்கள் இந்த 50 கோடியோட அரசியல் வாழ்க்கைக்கு முழுக்க போட்டு போயிடுறோம், நீ யாரையே போட்டு விசில் அடிச்சுக்க. எங்கே? அந்த தொகுதியில் எப்படி 500 கோடி இப்போ தயார். தலைமை பொறியாளராக இருந்து பல ஆயிரம் கோடி திருடி கொடுத்த சத்யபிரகாஷ் தான் பாத்திரமா இருக்கார். எங்கே? ஒரிஜினல் இருக்கார். ஹைவேஸ் மினிஸ்டர் அவர் தானே. பழைய ஹைவேஸ் மினிஸ்டர் இப்போ புது ஹைவே. சத்யபிரகாஷை பிடிச்சா நேருடைய அத்தனை கோடிகளையும் பறிமுதல் பண்ண முடியும். அதெல்லாம் பண்ணல. கொசுவை மட்டும் கடிக்க வைக்கிறார்கள். செந்தில் பாலாஜி சிபிஐக்கு அல்வா கொடுத்தவர். எங்கே? என்டிஏ அதாவது என்ஃபோர்ஸ்மெண்ட்டுக்கு திருநெல்வேலி அல்வாவை கொடுத்தவர். இதெல்லாம் ஒரு சாதாரணமாக விஜயபாஸ்கர் விட்டாலே வேலை முடிஞ்சுது. என்ன ஆகும்? ஆதவர்ஜனா எங்கே நிற்கணும்? கேட்டுக்கு பின்னாடி தான் நிற்கணும். ஏன்? பல ஆதவர்ஜனாக்களை ஜூஸாக புளிந்து சுக்கு கசாயம் குடித்தவர்கள் யார்? இந்த விஜயபாஸ்கர். மாபாவிகள். போலி மருத்துவத்தை பல உயிர்களுக்கு ஏற்றி விட்டவர்கள். போலி மாத்திரையை பல உயிர்களுக்கு கொடுத்தவர்கள். இந்த பாவிகள், மாபாவிகள் தொகுதிக்கு 1/2 பவுன் 1/4 பவுன் கொடுத்தா ஜெயிச்சிருக்கார். அப்போ இவர்களெல்லாம் தாவேகா ரத்தன கம்பளம் விரிவித்து வரவேற்குதுன்னா தயார் நிலைக்கு வந்துருச்சு. இன்னொரு திமுக ஆட்சிக்கு நகர்கிறது. ரெட்ரோலுக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் கார்த்திக். இன்றைய பொலிட்டிக்கல் பல்ஸ் நிகழ்ச்சியில் நம்முடைய இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா பாண்டியன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நேற்றிலிருந்து பெரும் பரபரப்பாக இருக்கக்கூடிய விஷயம் 35 கோடி ரூபாய் பேரம் பேசப்பட்டது. ஊத்தங்கரை எம்எல்ஏ இளையராஜா அவர்களிடம் 35 கோடி ரூபாய் இந்த ஆட்சியை கவிழ்ப்பதற்காக பேரம் பேசப்பட்டது அப்படின்றது தான் பேசுபொருளாக இருந்தது. ஏற்கனவே ஒரு 3 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னொரு 3 பேர், ஒரு 6 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. இப்பொழுது நமக்கு இப்போ பேசிகிட்டு இருக்குது காலையில் அசோக் குமார் அவர்கள் செந்தில் பாலாஜி அவர்களை தம்பியை அவர் மீது வழக்கு போட்டிருக்காங்க. செந்தில் பாலாஜி அவர்களே தேடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற செய்திகளை பார்க்குறோம். என்ன நடந்தது? எதற்காக இந்த பேரம் அப்படின்றது பேசப்பட்டது? அதுக்கு குறிப்பாக செந்தில் பாலாஜியை தேடுறதுக்கான காரணம் என்னவா இருக்குது சார்? இல்லை, திமுகவை பொறுத்தவரை தாவேக ஆட்சியை கலைக்க வேண்டும் என்பது 5 முன்னாள் அமைச்சர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அசைன்மெண்ட். எப்படியாவது 10 எம்எல்ஏக்களை ஆட்சி கவிழ்ப்பதற்கு, குதிரை பேரத்துக்கு தயார் செய்ய வேண்டிய பொறுப்பு. அது செந்தில் பாலாஜி, நேரு, வேலு, மூர்த்தி, சேகர்பாபு. ஓகே, இவர்களுக்கு அதில் முன்னணியில் இருப்பவர் செந்தில் பாலாஜி. ஐபிடிசி திருநாவுக்கரசு அவர் அண்ணாமலைக்காக போன தேர்தலில் லாபி செய்த ஒரு லாபியிஸ்ட். ஓகே, இவருக்கு இது போன்ற ஒரு அசைன்மெண்ட் கொடுக்கப்பட்டிருக்கு. அவர் ஊத்தங்கரை எம்எல்ஏ இளையராஜாவோடு 35 கோடி ரூபா உங்களுக்கு கொடுப்பதற்கு நாங்கள் தயார், இது இன்னும் நீடிப்பதற்கும் தயார், நீங்கள் எங்களுக்கு ஆதரவாக வாக்களிக்க வேண்டும். இது திருநாவுக்கரசோ அல்ல திருநாவுக்கரசோடு போன அந்த டிபிசி நபர்களோ இல்லை இந்த வேலையை கொடுத்த செந்தில் பாலாஜியோ, செந்தில் பாலாஜிக்கே வேலை செய்ய தம்பி அசோக்கோ அல்ல. இது நேரடியாகவே உதயநிதியும் ஸ்டாலினும் நேரடியாகவே தலையிட்டு கொண்டிருக்கிற இன்னும் நபர்கள். இவர்களை விசாரிக்கணும். ஓகே, இவர்களெல்லாம் அம்புகள் எய்தவன் இருக்க அம்பை நோவதேன். அப்போ இந்த திருநாவுக்கரசு போன்றவர்களெல்லாம் பயன்படுத்தப்பட்டு இருக்கிறார்களே தவிர நோக்கம் யாருக்கு, இதுதான் முக்கியம். அதே போல் இப்போ மதிமுகவிலிருந்து 2 சட்டமன்ற உறுப்பினர்கள் அவர்கள் வெற்றி பெற்றது உதயசூரியனில். அவர்களிடம் தாவேக்காம நேரடியாகவே பேசியிருக்காங்க. நீங்கள் ரிசைன் பண்ணிட்டு எங்கள் கூட வந்துடுங்க, உங்களுக்கு கோடிகளை கொட்டி கொடுக்குறோம். இப்படி பேசியதை இளையராஜாவிடம் பேசிய திமுகவினருடைய டேப்பு
காவல்துறையிட்டு இருக்குது. அதே நேரத்தில் திமுக சட்டமன்ற உறுப்பினர்களாக அதாவது உதயசூரியனில் வெற்றி பெற்ற மதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களிடமும் தாவேக ஆட்கள் பேசிய அந்த ஆடியோ நீதிமன்றத்தில் கவர்னர்கிட்ட இருக்கு. அப்போ 2 பேருமே என்ன பண்ணுறாங்க? ஆட்சியை தக்க வைப்பதற்கு குதிரை பேரம், ஆட்சியை கவிழ்ப்பதற்கு குதிரை பேரம். 2 பக்கமாக குதிரை பேரங்கள் நடந்து கொண்டு இருக்கு. இதுக்கு நடுவில் தாவேகா ஒரு 10 சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு 50 கோடி ரூபாய் அசைன்மெண்ட். 10 சட்டமன்ற ரூபாய் 50 கோடி ரூபாய். ஆமாம், 500 கோடி ரூபாய்க்கு யாருன்னா ஏற்காடு எம்எல்ஏ ஒரு மகளிர் அணி, அந்த அம்மா இப்போ தயார். ஓமலூர் மணி 50 கோடிக்கு தயார் எம்எல்ஏ. அதே போல் மேட்டூர் வெங்கடாசலம் ஏடிஎம்கே எம்எல்ஏ 50 கோடிக்கு தயார். சங்கராபுரம் ராகேஷ், பழனி ரவி மனோகரன், ஆத்தூர் இளங்கோ, கெங்கவள்ளி, ஏற்காடு, இவர்கள் எல்லாம் இதில் எல்லாமே அதிமுக. எல்லாம் அதிமுக. அவன் அதிமுக நீ ஜெயிக்காதே, அதிமுக தேராது, உங்களுக்கு 50 கோடி ரூபா கொடுக்குறோம், நீ வாங்கிட்டு ரிசைன் பண்ணிடு. அவன் எனக்கு பணத்தை மட்டும் கொடு, எனக்கு கட்சி வேண்டாம், பதவி வேண்டாம், நாங்கள் இந்த 50 கோடியோட அரசியல் வாழ்க்கைக்கு முழுக்க போட்டு போயிடுறோம், நீ யாரையே போட்டு விசில் அடிச்சுக்க. எங்கே? அந்த தொகுதியில் எப்படி 500 கோடி இப்போ தயார். அப்போது தமிழ்நாட்டு அரசே குதிரை பேரம். இந்த பக்கம் ஆட்சியை கவிழ்ப்பதற்கு குதிரை பேரம், ஆட்சியை தக்க வைப்பதற்கு குதிரை பேரம். ஆக குதிரை பேர அரசு நடந்துட்டுருக்கு. குதிரை பேர அரசு நடந்துட்டுருக்கு. இப்போ எந்த சூழலில் மருத்துவ கொள்ளையடித்த மாபாவி, அதாவது எதில் கொள்ளையடித்தாலும் மாபாவி கிடையாது, உயிர்காக்கும் மருந்து, எக்ஸ்பிரியான மருந்து, காலாவதியான மருந்து, குப்பையில் போடுற மருந்து உடலில் செலுத்தி, அது எவ்வளோ பெரிய பாவம். அந்த விஜயபாஸ்கர் இப்போ விஜயை பார்த்தாயா நான் கட்சியில் சேரணும், விஜயை பார்த்தா கட்சியில் சேரணும். விஜய் நான் இந்த ஊழல் ஆட்கிட்டலாம் நான் நிற்க மாட்டேன், வந்தால் சேர்த்துக்க. அவர்களே இப்போ தாவேகா துண்டு போட்டு, தாவேகா தோரணம் கட்டி, ஆட்களை அதை கூட்டிகிட்டு வந்து அவங்களே எடுத்து அவங்களே சேர்ந்துக்க வேண்டிய, அவங்களே சேர்ந்துக்கிறாங்க. நல்ல கட்சி, அவங்களே துண்டு போட்டு, ஆமாம், அவங்களே இடம் பிடிச்சி மைக் கட்டி, அதாவது ஒரு கட்சிக்கு வரவங்கள இந்த கட்சி தான் வரவேற்பாங்க. அதெல்லாம் இல்லை, அவ்வளோ அவசரம் விஜயபாஸ்கருக்கு, பாஸ்கர்களுக்கு. ஏன்னா இவர் டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டராக இருக்கும்போது பினாமியில் டயர் கடையை வச்சுருந்தார். அரசு டயர்லாம் பாதி விலையில் கிடைக்கும். எங்கே? கரூரில். அவர் மருத்துவ அமைச்சராக இருக்கும்போது 10 பேர் மருந்து கம்பெனியில் ஆர்டர் போட்டு கமிஷன் வாங்கி கொடுக்குற புரோக்கர்கள் இங்கெல்லாம் போகவே இல்லை இந்த தாவேக அரசு. குட்கா இப்படி இந்த தாவேக அரசு அங்கெல்லாம் போகவே இல்லை. செந்தில் பாலாஜி மீது பாய்கிறது நியாயம், விஜயபாஸ்கர் மீதும், ஹெல்த் விஜயபாஸ்கர், டிரான்ஸ்போர்ட் விஜயபாஸ்கர் மீது பாயணுமா இல்லையா? இப்போ அந்த 10 குதிரை பேர எம்எல்ஏக்களுக்கு 500 கோடி எங்கிருந்து வந்தது? லஞ்சம் வாங்காமல் வந்ததா? ஊழல் பண்ணாமல் வந்ததா? ஹெல்த்து ஹைவேஸில் ஒரு பெரிய ஊழல்வாதி சத்யபிரகாஷ், இப்போ அவர் தான் வேலு காலத்தில் அவர் தான் தலைமை பொறியாளர், அவர் தான் எடப்பாடிக்கும் தலைமை பொறியாளர். இப்போ ஆர்எஸ் முருகன்னு திருநெல்வேலி எம்எல்ஏ, இப்போ கரண்டில் தாவேக எம்எல்ஏ, செங்கோட்டை அனுப்பிச்சு ஜெயிச்சிருக்காரு. அவர் ஒரு பெரிய ஹைவேஸ் கான்ட்ராக்டர். இந்த இப்போ ஹைவேஸு தலைமை பொறியாளராக இருக்கிற சத்யபிரகாஷ் நெத்தியில் எதை எடுத்து வைக்கிறாரு? துப்பாக்கியை. கைது போடுறா போலி பில்லில். அந்த வழக்கு எங்கே இருக்குது? திருநெல்வேலி கோர்ட்டில் இப்போ நிலுவையில் இருக்கு. அவரும் தாவேகா, இவரும் தாவேகா. துப்பாக்கி எடுத்து நெத்தியில் வச்ச ஒரு எம்எல்ஏ போலி ஒர்க் ஆர்டர் கொடுத்து, அதாவது கடைசி கட்டம் ஏவா வேலு ஆட்சி கட்சியில் முடிய போகுது.
350 ஹைவேஸ் ஒப்பந்தக்காரர்களுக்கு ஆளுக்கு 5 கோடி ரூபா பேட்ச் ஒர்க். என்ன ஒர்க்கு? பேட்ச் ஒர்க். ஆமாம், 350 × 5 1750 கோடி ரூபாய் எடுத்து தாரை வார்த்தவர் தான் இந்த சத்யபிரகாஷ். சத்யபிரகாஷ் போய் ஏன் இன்னைக்கு வரைக்கும் விசாரணை இல்லை? அவர் தான் இப்போ ஆதவ ஒரிஜினாக்கு லெஃப்ட் ரைட், ஆதவ ஒரிஜினாக்கு லெஃப்ட் ரைட்டு. அந்த வழக்கு என்னாச்சு? அவர் எம்எல்ஏ ஆகிட்டார். அப்போது ஒட்டுமொத்த ஊழல்வாதிகளும் எந்த தாழ்வாரத்தில் போய் சேர்ந்துருக்கான்? தாவேகா தாழ்வாரத்தில் இவர்களை வைத்துக்கொண்டு தூய ஆட்சி, தீய ஆட்சி. யார் தூய ஆட்சி, யார் தீய ஆட்சி? அப்போது இவர்களை பொறுத்தவரை எப்படியாவது குதிரை பேரம் நடத்தி இந்த ஆட்சியை தக்க வைக்க வேண்டும். இப்போ விசிகாவை நம்பி பிரயோஜனம் இல்லை, கம்யூனிஸ்டுகள் நம்பி பிரயோஜனம் இல்லை. அதனால் அதிமுகவிலிருந்து விலை கொடுத்து வாங்கப்படுகிறது எதை? ஜனநாயகத்தை. இதில் இன்னொரு பக்கம் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். இந்த சட்டசபை முடிஞ்சதுக்கப்புறம் முதல்ல ஏவா வேலு வீட்டில் இந்த டிவிஎஸ்சி ரைட் நடந்ததுன்ற, அடுத்து சிவசங்கர் அவர்கள் மேலே ஒரு புகார் 23 லட்சம் ரூபாய்க்கிட்ட அவர் வாங்கினாருன்னு சொல்லி, ஒரு இடமாற்றத்துக்காக வாங்கினாருன்னு சொல்லி. அதுக்கடுத்து இன்றைக்கி வந்து செந்தில் பாலாஜி வரைக்கும் இது வந்து நீண்டுக்கிட்டே போகிறது எப்படி பார்க்குறது? தொடர்ந்து சட்டசபையில் எதிராக பேசியவர்களெல்லாம் வந்து டார்கெட் செய்யப்படுறாங்களா, இல்லை அடுத்தடுத்து லிஸ்ட்டுன்னு இருக்குதா? இல்லை, இதெல்லாம் இப்போ அந்த திமுக அமைச்சர்களுக்கு கொசு கடித்ததை போல இந்த நடவடிக்கை. ஒன்றும் கிடையாது. எதை போல? கொசு கடிப்பதை போல. பலாயிரம் கோடி திருடி வச்சிருக்கான். மலேரியா டெங்கு கொசுவாக இருக்க போது. டெங்கு கொசுலாம் இல்லை, எந்த கொசு வந்து இவர்களே பாசான புழு, விஷத்தையே தின்று வளர்கிற புழுக்கு எந்த கொசு போனாலும், டெங்கு போனாலும் சரி, டொங்கு போனாலும் சரி, தபேலா போனாலும் சரி, ஒன்றும் செய்து விடாது. வேலுவுக்கு தலைமை பொறியாளராக இருந்து பல ஆயிரம் கோடி திருடி கொடுத்த சத்யபிரகாஷ்னா பாத்திரமாக இருக்கார். எங்கே? ஆதவ ஒரிஜினல் இருக்கார். ஹைவேஸ் மினிஸ்டர் அவர் தானே. பழைய ஹைவேஸ் மினிஸ்டர் இப்போ புது ஹைவே. சத்யபிரகாஷை பிடிச்சா நேருடைய அத்தனை கோடிகளையும் பறிமுதல் பண்ண முடியும். அதெல்லாம் பண்ணல. கொசுவை மட்டும் கடிக்க வைக்கிறார்கள். செந்தில் பாலாஜி சிபிஐக்கு அல்வா கொடுத்தவர். எங்கே? என்டிஏ அதாவது என்ஃபோர்ஸ்மெண்ட்டுக்கு திருநெல்வேலி அல்வாவை கொடுத்தவர். இதெல்லாம் ஒரு சாதாரணமாக இதுவெல்லாம் நடவடிக்கையை மக்கள் சொத்து எப்படி கொள்ளையடிக்கப்பட்டது, எந்த அதிகாரி உடந்தை, அதிகாரியும் சிறைக்கு போகணும், அமைச்சரும் சிறைக்கு போகணும். 1 வருட காலம் பிணை இல்லாத சிறை. அவனை சுப்ரீம் கோர்ட்டில் பெயில் ஏபி வாங்கிட்டு வந்துடுவாங்க. அப்போ நீங்கள் ஆதாரங்களை திரட்ட வேண்டிய போய் இப்போ உங்கள் கண்டு தான் இருக்காங்க அத்தனை அதிகாரிகளும். பணம் வாங்கி கொடுத்த அத்தனை அதிகாரிகளும் உங்கள் கண்டுபாடு தான் இருக்காங்க. அப்போ நீங்கள் இதெல்லாம் யாரை ஏமாற்றுவதற்கு பார்ட்டி பண்ணி இப்போ நீங்களே வாங்க ஆரம்பிச்சிட்டீங்க. இப்போ இந்த 500 கோடி ரூபாய் ஏது கணக்கு சொல்ல முடியுமா? அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு கொடுக்கப்படுகிற 50 கோடி கம்மி அவனும் வரமாட்டான். 5 கோடி பாதி நீயே வச்சுக்க. கொடுத்தா 50 கோடி, அது சின்ன அமௌண்ட். எவ்வளவு? 50 கோடி. இப்போதைக்கே ஒரு 50 கோடி போதும், அப்புறம் பின்னாடி பார்த்துக்கிறோம். இப்படியான அந்த 500 கோடியும் எங்கிருந்து வந்தது, பார்ட்டி ஃபண்டு எந்த துறையில் வந்தது, இதையெல்லாம் திமுகவுக்கு தெரியும், அதிமுகவுக்கு தெரியும். ஆகையால் அவர்கள் மீது எதையுமே சொல்லுவதில்லை. இந்த பிரகாஷ் இவர் அந்த எடப்பாடிக்கிட்டையும் வேலை பார்த்தவர். போன ஏவாவாள் இருக்கிற காலத்தில் எடப்பாடிக்கு 350 கோடி ரூபா போயிருக்கு. ஆட்சி யாருது? திமுக. பணம் யாருக்கு போகுது? எடப்பாடிக்கு. ஏன் அடைக்கி வாசி எடப்பாடி? இப்படி தான். அப்போது மக்கள் பணத்தை கொள்ளையடித்து பங்கு போட்டுக் கொள்வதில் இப்பொழுது தாவேகாவும் இணைந்து கொண்டது என்ற செய்தி தான் இப்போ வருது. நீங்கள் ஒரு லிஸ்ட்டு சொன்னீங்க, 10 அதிமுக வேட்பாளர்கள் லிஸ்ட்டு சொன்னீங்க. ஆனால் இப்போ வேலுமணி இன்னும் நிறைய பேர் வந்து கடிதம்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த பேர் லிஸ்ட்டில் இல்லை. என்ன அவங்க அடுத்து என்ன செய்ய காத்திருக்காங்க? ஏற்கனவே வேலுமணி போகிறாரு வராரு, இப்போ மறுபடியும் வந்து ஒரு கம்பி நீட்டியிருக்காருன்னும் போது அப்போது அடுத்து என்ன நடவடிக்கை? வேலுமணி அவர்கள் என்ன நடவடிக்கை எடுக்க போகிறாரு, என்ன பண்ண போகிறாரு? இல்லை, வேலுமணிக்கு உடனடியாக ஒரு அமைச்சர் பதவி கேட்குறாரு.
உள்ள வந்தா. ம். அப்படி யாருக்கும் கொடுக்க முடியாது. ம். ஏன்னா வேலுமணி வந்தால் வேலுமணி யார் இடத்த அபகரிச்சிருவார்? ஆதவர்ஜனா இடம் அபகரிக்கப்பட்டு விடும். அதனால் ஆதவர்ஜன் என்ன பண்ணுறாரு, இவர்கள் மீது தொங்குகிற அந்த கத்திகளை, வழக்கு கத்திகளை விஜய்கிட்ட காமிக்கிறாரு. இவர்கள் நீங்கள் அமைச்சராக்கினாலும் என்ன ஆகும்? பதவி போயிடும். அபிஷேக் மனு சிங்வி மூத்த உச்சநீதிமன்ற வழக்கறிஞர்கிட்ட இவர்களுடைய ஜாதகத்தெல்லாம் கொடுத்து பார்க்க சொல்கிறாரு. இந்த வழக்கு எப்படி கொஞ்ச நாள் உடனே சிறைக்கு போயிடுவாங்க. யார் சொல்கிறா? அவர் சுப்ரீம் கோர்ட்டு மூத்த வழக்கறிஞர். அப்போ கொஞ்சம் வெயிட்டிங்கில் இருங்க. இதெல்லாம் யாருடைய ஏற்பாடு? ஆதவ் அர்ஜுனாவுடைய ஏற்பாடு. காரணம், நீங்கள் விஜயபாஸ்கர் விட்டாலே வேலை முடிஞ்சுது. என்ன ஆகும்? ஆதவ் அர்ஜுனா எங்கே நிற்கணும்? கேட்டுக்கு பின்னாடி தான் நிற்கணும். ஏன்? பல ஆதவ் அர்ஜுனாவுக்களை ஜூஸாக புளிந்து சுக்கு கஷாயம் குடித்தவர்கள் யார்? இந்த விஜயபாஸ்கர். மாபாவிகள். போலி மருத்துவத்தை பல உயிர்களுக்கு ஏற்றி விட்டவர்கள். போலி மாத்திரையை பல உயிர்களுக்கு கொடுத்தவர்கள். இந்த பாவிகள், மாபாவிகள் தொகுதிக்கு 1/2 பவுன் 1/4 பவுன் கொடுத்தா ஜெயிச்சிருக்கார். அப்போ இவர்களெல்லாம் தாவேகா ரத்தன கம்பளம் விரிவித்து வரவேற்குதுன்னா தயார் நிலைக்கு வந்துருச்சு. இன்னொரு திமுக ஆட்சிக்கு நகர்கிறது. இன்னொரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தலைமை கொஞ்சம் கொஞ்சமாக நம்பர்ஸ் கம்மியாகிட்டே வருது. எம்எல்ஏக்களுடைய எண்ணிக்கை கம்மியாகுது. டெய்லியும் அதிமுக பிரமுகர்கள் ஏதாவது ஒரு குறைகளை சொல்லிகிட்டே இருக்கும்போது எடப்பாடி பழனிசாமியுடைய நிலை என்னவாக இருக்க போது? அவருடைய மகன் வேற அரசியலுக்கு வரப்போறாருன்ற ஒரு பேச்சு தொடர்ந்து உதயநிதி, எடப்பாடி பழனிசாமி, மிதுன் இவங்கெல்லாம் இன்னும் பேசிக்கிட்டே இருக்காங்கன்ற செய்திகள் ஒரு பக்கம் வந்துக்கிட்டே இருக்குல்ல. எடப்பாடி என்ன அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவா இருக்கும் அவருது? இல்லை, மிதுன் அரசியலுக்கு வரலைன்னு அவர் சொல்லிட்டார். ஆமாம், மிதுன் அரசியலுக்கு கொண்டு வரும். இன்னமும் ஒரு அந்த பேச்சு அடிபட்டுக்கிட்டே. அதே நீங்கள் பேசுவதற்கு ஒன்றும் இல்லைன்னா மிதுன் எடுத்து பேசுவான். இல்லைன்னா ஏதாவது மிர்லானி ஏதோ ஒரு நடிகை வச்சு பேசுவான். அப்படி மீடியா ஆகிப்போச்சு. எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் அதிமுக தொண்டை யாரும் போகல். போனவர்கள் பூரா அலிபாபாவும் 40 திருடர்களும் தான். பல ஆயிரம் கோடியை கொள்ளையடித்து வைத்திருக்கிறவர்கள். சொத்துக்களை காப்பாற்றணும். இப்போ ஹெல்த் விஜயபாஸ்கருக்கு குவாரியை காப்பாற்றணும். கலெக்டருக்கு மிரட்டணும், தாசில்தாரை மிரட்டணும், எஸ்பியை மிரட்டணும். இதுக்கு என்ன வேணும்? அதிகாரம் வேணும். இப்போ இது கத்திப்பாரா பிரிட்ஜ் இருக்குது. பிரிட்ஜுக்கு கீழே நிறைய இரவு கடை இருக்குது. ஆலந்தூர் எம்எல்ஏ காசு கேட்குறாரு. கடைக்கு 10,000 கொடுங்க. ஒரு 30-40 கடை இருக்குது. மாதம் 10,000, மாதம் 4 லட்சம் கொடு. இதுக்கு எதிரி என்ன தேவை? அதிகாரம் தேவை. தாவேக்கா அடையாளம் தேவை. இதுதான் அதிமுகவிலிருந்து போகிற அத்தனை பேருமே அதிகாரத்தை நோக்கி ஓட்டமே தவிர தொண்டை ஒருத்தனும் போல. இவ்வளவு மோசமான தோல்வியிலையும் திமுக 25% ஓட்டு வாங்கியிருக்கு. 33 கட்சி. திமுக அதிமுக வாங்கின ஓட்டு 25. தாவேக்கா 10 கூட வாங்கி ஆட்சிக்கு போயிடுச்சு. இப்போ 25 வாங்குவதற்கு கூடவே இருந்த அத்தனை கட்சிகள் இப்போ எங்கே போயிடுச்சு? திமுக கூட்டணியிலிருந்து தாவேக்காவுக்கு போயிடுச்சு. கம்யூனிஸ்ட்டு, விசிகா, முஸ்லீம் லீக்கு, காங்கிரஸ், எல்லா பாஜக எதிர்ப்பாளர்கள் பூரா இப்போ எங்கே போயிருக்காங்க? தாவேக்காவுக்கு போயிடுச்சு. இப்போ ஓட்டு யாருக்கு சேதாரம் இருக்குது? திமுக. அது அதிமுக ஒரு சேதாரம் இல்லை. எடப்பாடி சந்தோஷமாக இருக்கார். எப்படி? போகிறவங்கெல்லாம் போங்கடா, இனி தாண்டா கட்சி விளங்கும். இந்த அலிபாபாவும் 40 திருடர்கள் திருடிட்டு இருக்கிறதெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டான். போ, இனி புதிதாக கட்சி நடத்த முடியும். தொண்டை எங்கேயும் போகல. அப்போ தொண்டர்களை நம்பிய கட்சி தான் அதிமுக. அங்கே யார் தலைவர்? ரெட்டையிலையும் எம்ஜிஆர் தான். அதனால் திமுக அழிஞ்சு போச்சு. தொண்டர்களுக்கு ஒரு சுணக்கம் இல்லையா? இப்படி எல்லாரும் தொடர்ந்து தாவேகா பக்கம் போகிறாங்களேன்ற ஒரு சுணக்கம். அப்படி ஏற்கனவே 3வது இடத்துக்கு வந்துட்டோம், தொடர்ந்து 2வது முறையாக ஆட்சி இல்லை அப்படின்ற அந்த எண்ணம் இதெல்லாம் இருக்குல்ல, இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு இல்லையா? இதை எப்படி சமாளிப்பார்? 96
ஜெயலலிதா ஜெயிக்கவே இல்லை. சுகவனம், டி ராஜேந்தர் தடுமாறுச்சு. நடந்ததே இல்லையா? மீண்டும் ஜெயலலிதா ஆட்சிக்கும் இல்லையா? அதிமுகவை பொறுத்தவரை அதிமுக எப்பவுமே இரட்டை இலையை மட்டும்தான் நம்பியிருக்கு. யார் போனாலும் நீங்கள் வேலுமணி கோயம்புத்தூர்லேருந்து சென்னையிலேருந்து கோயம்புத்தூர் விமானத்தில் போவார். ஏர்போர்ட்டில் 200 கார் நிற்கும். 200 காரு காசு கொடுத்து கூப்பிட்டு வருவாங்க. இப்போ வெளியே வந்த பிறகு 20 பேர் தான் நின்னான். மீதி எங்கே போன 2000 பேர்? 200 கார் எங்கே? இரட்டை இலையில் இல்லைன்னுனையும் யாரோ வேலுமணிகளை திரும்பி பார்க்கல, தங்கமணிகளை திரும்பி பார்க்கல, வீரமணிகளை திரும்பி பார்க்கல. இதுதான் அப்போ அந்த அதிமுக கரையுதுன்றதெல்லாம் ஒன்றுமே அதெல்லாம் போய் அதெல்லாம் வாய்ப்பே இல்லை. எந்த காலத்துலையும் அது கரையாது. திமுகலேருந்து கூட்டணி கட்சிகள் தான் சார் வெளியே போயிருக்கு. திமுக எம்எல்ஏக்கள் யாருமே வெளியே போகல. ஆனால் அதிமுக கூட்டணியிலேருந்து யாருமே இல்லை. இருக்கக்கூடியது டிடிவி தினகரன், பாமக, பாஜக தான். இதுலேயும் பாஜக ஒரு எம்எல்ஏ, பாமக 4 எம்எல்ஏ இருக்காங்க. இருந்த டிடிவி தினகரன் எம்எல்ஏவும் அங்கே சப்போர்ட்டாக போயிட்டாரு. ஆனால் இந்த அதிமுக எம்எல்ஏக்கள் வெளியே போகிறாங்கல்ல, இதுதானே பிரச்சனையாக இருக்குது. நீங்கள் சொல்கிறது திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் தான் வெளியே போயிருக்கு. ஆனால் அதிமுகலேருந்து எம்எல்ஏக்களே வெளியே போகிறாங்களே. அப்போ கரையிறதுன்றது ஒரு மாதிரி அது தெரியுதுல்ல நமக்கு. இங்கே வேலைகள் இல்லை, இனி இங்கே ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லைன்ற ஒரு எண்ணத்தை உருவாக்குது இல்லை அது? இல்லை, அந்த நீங்கள் வெளியே போகிற அத்தனை பேருமே அதிகாரத்தை சுரண்டி கொளுத்துவர்கள், மக்களுக்கான தலைவர்களே இல்லை. இப்போ அந்த அதிகாரம் எங்கே இருக்கிறதோ அங்கே அவர்கள் இருப்பார்கள். அதிகாரம் இல்லைன்னா அவன் கிளம்பிடுவான். ஜெயலலிதா காலத்தில் நடந்தது. 91, 96 ஜெயலலிதா முதல் முறை முதலமைச்சர். கோடிகளை குவித்தவர்கள். அந்த ஜெயலலிதா தோல்வி அடைந்த 96, 2001 யாருமே இல்லை. எல்லாம் விட்டுட்டு போயிட்டான். அதிகாரம்லாம் இருக்கவே மாட்டான் திமுக அதிமுகவில். 2001 பழைய ஆட்களுக்கு யாருக்குமே சீட்டு கொடுக்கல ஜெயலலிதா. புதிய ஆட்களுக்கு தான் சீட்டு கொடுத்தார். இது ஜெயலலிதா காலத்திலே நடந்தது. இப்போ எடப்பாடி காலத்தில் நடக்கிறது ஒன்றும் அதிசயம் இல்லை. அதனால் திமுக அதிமுக 2 கட்சிகளில் திமுக அங்கே தொண்டர்களே இல்லை, தலைவர்கள் தான் கட்சி நடத்துகிறான். அதிமுகவில் தொண்டர்கள் கட்சி நடத்துகிறான், தலைவர்கள் இல்லை. கண்டிப்பாக சார். அடுத்தடுத்த நிகழ்வுகளை தொடர்ந்து பேசலாம். மிக்க மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.